வணக்கம். பெங்களூருவில் பைட் டாக்ஸிகளுக்கான தடையை கர்நாடக உயர் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என்று முக்கிய செய்தியுடன் தொடங்குகிறோம். 2020ஆம் ஆண்டில் கர்நாடக போக்குவரத்து துறை பாதுகாப்பு காரணங்களுக்காக பைக் டாக்ஸிகளுக்கு தடை விதித்தது, குறிப்பாக ஆண்டுக்கு 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன விபத்துகளை மேற்கோள் காட்டியது. இந்த தடையை எதிர்த்து ஓலா, ஊபர் மற்றும் ரேபிடோ போன்ற பைட் டாக்ஸி நிறுவனங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. நீதிபதி எம். நாகபரசன்னா மருதாரர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து பைட் டாக்ஸிகள் தொடர்ந்து செயல்பட அனுமதித்தார். இந்த தீர்ப்பு ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளுக்கு கட்டாய ஹெல்மெட், ஜிபிஎஸ் கண்காணிப்பு, ஓட்டுநர் பின்னணி சரிபார்ப்பு மற்றும் 40 கிமி/மணிக்கு வேக வரம்பு போன்ற வழிகாட்டுதல்களுடன் வந்தது. இந்த முடிவு பயணிகளுக்கு மலிவு விலையில் கடைசி மைல் இணைப்பை வழங்கும், பெங்களூருவின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும், மேலும் 50,000 முதல் 1,00,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தீர்ப்பு பெங்களூருவின் போக்குவரத்து நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு காத்திருங்கள்.